அம்மனியே அம்மனியோய் வாங்க வாங்க, எங்க ரொம்ப நாளா காணோம். அடாடிக்கு சரி ஞாயிற்றுக்கிழமையாச்சா கொஞ்சம் வேலையில இருந்ததா போயிட்டு வரக்கு ரொம்ப நேரமாகி போச்சு. அதான் சரி ஞாயிற்றுக்கிழமையாச்சும் வீட்டில் இருப்பான்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்புறம் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கிறீங்க? பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறவங்க. பார்த்தாலே தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன சமாச்சாரம் அப்படி ஒரு சந்தோஷம்? அதுங்களா, நாளைக்கு எங்க வீட்டுக்காரர் ரிட்டையர்ட் ஆகுறாருங்க. வீட்டுக்காரு ரிட்டையர்ட் என்னம்மன்னு இப்படி சொல்ற? வீட்டுக்காரர் ரிட்டையர்ட் ஆகிறன்னு சொல்றது இவ்வளோ சந்தோஷத்தில் சொல்றிய? அட நாளைக்கு நாம காலங்கள் என்னன்னு இருக்குது, பிள்ளைங்க படிக்கணும் குடிக்கணும். இப்போவே ரிட்டையர் ஆகிட்டா என் வருமானத்துக்கு என்ன ஒன்றுன்னு அதில் தான் கஷ்டப்படுவாங்களா, ஒரு மன வேதனை இருப்பாங்களா? நீ என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற, என்னம்மன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. புரியலீங்களா? எத்தனை நாளைக்கு நாங்களே வேலை பார்த்துட்டு இருக்குதுங்க. வேலைக்காரி வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரர் கிடக்கிறாரு இல்லைங்க, அதை நினைச்சு சந்தோஷங்க. வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்காக வேலைக்காரன்னு இருக்கிறா. இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டா அவர் ஃப்ரீயாக இருந்தால் வேலையெல்லாம் வாங்கிக்கலான்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, சம்பளமும் மிச்சம். ரொம்ப விவரமா இருக்கிறீங்க அந்த காலத்தில் பொம்பளையா. பாம்பா ஆம்பளை இதை பாம்பிட்ட ஜென்மம். என்ன பண்றது, நம்ம தலை எழுத்து.